விண்வெளியில் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான முதல் படியாக டாக்கிங் சிஸ்டம் ஆராய்ச்சியை இஸ்ரோ தொடங்கியுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. That's a marvelous liftoff for PSLV C-60 SpaceX mission on the go. இந்த ராக்கெட் ஏவப்படுவதை பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பள்ளி சிறுவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டில் போயிட்டு நான் ராக்கெட்டை லைவ்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். 10th படிக்கிறேன், சென்ட் மேரி ஸ்கூலு. என் பேர் லக்ஷிதா. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது நேரடியா பாக்குறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது எனக்கு. இதை பார்த்துட்டு போய் நீங்க எப்படி அதை ஷேர் பண்ணீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? அது அந்த ராக்கெட் லான்ச் எப்படி நடந்தது, அதுல இருக்க பார்ட்ஸ் என்ன அப்படின்றத ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். இந்த ராக்கெட்டில் ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B ஆகிய 2 விண்கலன்கள் உள்ளது. தலா 220 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் சில கிலோமீட்டர்கள் இடைவெளியில் நிலைநிறுத்தப்படும். பிறகு சிறிது சிறிதாக இந்த இடைவெளியை குறைத்து 2 விண்கலன்களும் ஒன்றாக இணைக்கப்பட உள்ளது. இப்படி விண்கலன்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் செயல்முறை டாக்கிங் என்று அழைக்கப்படுகிறது. PSLV C-60 ராக்கெட் வந்து PSLV-உடைய 60வது சக்சஸ்ஃபுல் ராக்கெட் லான்ச் ஆகும். இதுவரை PSLV வச்சு 62 ராக்கெட் விட்டுருக்கோம். 60 சக்சஸ் அப்படின்னா 97% சக்சஸ். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்பேடெக்ஸ் ஒரு டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக 2 சின்ன சேட்டலைட், ஸ்மால் சேட்டலைட்டை கொண்டு விட்டுருக்கோம். இதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்தியாவுக்காக ஒரு ஸ்டேஷன் உண்டாக்க போகிறோம். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா சிங்கிள் தாட்டு கொண்டு இது பண்ண முடியாது. நிறைய சின்ன சின்ன மாடலாக கொண்டு போய் அங்கே அசம்பிள் பண்ணோம். அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு மட்டுமே இப்போ சில சேட்டலைட்லாம் மேலே இருந்துட்டு பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபியூயல் தீர்ந்தவொன்னா அப்படியே கிடக்குது. we can refuel. அதுக்காகவும் இது யூஸ் ஆகும். இது மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் ஆகும். ஃபியூச்சராக ஒரு சந்திரயான் 4னு ஒரு மிஷின் வச்சிருக்கிறோம். அதில் வந்து அங்கேருந்து நிலவுலேருந்து சாம்பிளை கொண்டு வரணுங்கிறது. இன்னொன்று வந்து நம்ம இந்தியாவுக்குன்னே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும்னு. இந்த ரெண்டுக்கும் வந்து இந்த டாக்கிங் மெக்கானிசம் டெக்னாலஜி ரொம்ப கிரிட்டிக்கல் தேவை. அந்த வகையில் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஒரு சின்ன அடி, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கை இருக்குது. சந்திரயான் 4ல் வந்து மிஷின் அப்ஜெக்டிவே வந்து அங்கேருந்து சாம்பிளை தூக்கிட்டு வரணும்னு. நம்மளுக்கு இன்றைக்கி உள்ள ஸ்டேஜில் நம்ம ஹெவி லிஃப்ட் ராக்கெட் எல்லாம் இல்லை. நம்ம 2 ராக்கெட்டை அனுப்ப போகிறோம். ஸோ அந்த 2 ராக்கெட் இல்லாட்டா மற்றவங்க என்ன பண்ணாங்க, ஒரே ராக்கெட்லேயே அனுப்புவாங்க, அங்கே இறங்கும், திரும்பி சாம்பிள் எடுத்து திரும்பி இங்கே வந்து இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி கேப்பபிலிட்டி ஹெவி லிஃப்ட் லான்ச் வெஹிக்கிளாக இருந்தது. நம்மளுக்கு இப்போது அந்த கேப்பபிலிட்டி இல்லாதனால we are going to send in 2 missions. அதில் ஒன்று முதல்ல அனுப்புவோம், அது சாம்பிள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்த பிறகு இன்னொரு ராக்கெட் போய் அங்கே போய் டாக் பண்ணி திரும்பி இந்த சாம்பிள் இங்கே கொண்டு வர மாதிரி பிளான். ஸோ அந்த பிளானுக்கு கண்டிப்பாக இந்த டாக்கிங் டெக்னாலஜி மெக்கானிசம் தேவை. அதே மாதிரி இந்த ஹியூமன் ஸ்பேஸ் மிஷனுக்கும் ககன்யான் ஃபியூச்சர் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அனுப்ப போகிறது ககன்யான் மேலே தான் அனுப்ப போகிறோம். அல்டிமேட் கோல் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டி அதில் ஹியூமன்ஸ் போய் நம்ம இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அந்த மாதிரி அங்கேயும் போய் இருக்கணும் தான். அந்த வகையில் இந்த ஸ்பேஸிங் இந்த டாக்கிங் மெக்கானிசம் ரொம்ப கிரிட்டிக்கல் மஸ்ட். ஃபர்ஸ்ட் அட்டம்ங்கிறதுனால கொஞ்சம் ரிலேட்டிவாக கொஞ்சம் டைம் எடுக்கிறோம். சார் சொன்ன மாதிரி ஒரு 1 வீக் பீரியடு. இப்போ இந்த முதல் நாள் இப்போ லான்ச் பண்ணி எண்ட் ஆஃப் நாளைக்கு நைட்டில் இல் பி அரௌண்ட் 20 to 25 கிலோமீட்டர்ஸ் ரெண்டு சேட்டலைட்டும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி 5 கிலோமீட்டர்ஸ், 1.5 கிலோமீட்டர்ஸ், 225 மீட்டர்ஸ், 50 மீட்டர்ஸ், 3 மீட்டர்ஸ் அப்படின்னு ஃபைனலாக கொண்டு வந்து டாக் பண்ண போகிறோம். ஸோ இந்தியர் பீரியட் இஸ் கோயிங் டு பி அபவுட் 1 வீக். January 1st week அரௌண்ட் 7th early morning we will have that docking to be done. வரும் ஜனவரி 7ஆம் தேதி 2 விண்கலன்களையும் இணைக்கும் டாக்கிங் பரிசோதனை செய்யப்பட உள்ளது. இதில் வெற்றி பெற்றால் இதனை சாதித்த 4வது நாடு என்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைக்கும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரவியுடன் செய்தியாளர் ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.